வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பெங்களூர் பயணத்தோட சிறிய காணொளி தான். ஒரு நாயை டிராப் பண்றதுக்கு 6 நாய்க்கு போறோம். பஸ்ல ஏறினதும் கச்சிதமா சீட்டிங்க போட்டதும் பக்காவான டிரான்சிஷன் கிளிப்ஸ்லாம் எடுத்ததும் தூக்கம் வாவான்னு சொல்ல, வீடியோ வேணான்னு சொல்ல, கடைசியில நான் வந்த பஸ் சொன்ன டைமை விட 1.5 மணி நேரம் முன்னாடியே பெங்களூருக்கு ரீச் ஆயிருச்சு. நைட் எல்லாம் வளைச்சு டிரான்சிஷன் கிளிப்ஸ் எடுத்தனே. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எல்லாம் என் நேரம். பெங்களூர் வந்தாலே எங்க ஃப்ரீக்கஸ் கேங் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் பாஸ். யாருங்க பாஸ்? ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபஸரான தூக்கத்துக்கு எடுத்தது இல்லாமல் ஒரு ஸ்டாப் பேர் தள்ளி வந்து இறங்கியாச்சு. மொத்த காண்டி சேர்த்து வச்சு வண்டியில் ஏறினதுக்கப்புறம் காமிச்சாரு. அந்த பெங்களூர் குளிரில் காலையில் 4 மணிக்கு மனசாட்சியே இல்லாமல் வண்டி ஓட்டினாரு. சும்மா ஒரு வழியா ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ப்ரொஃபஸர் அண்ணாவோட சிக்கமான டிரைவிங்னால ட்ரைபாரோட செல்ஃபி பட்டனுக்கு ஸ்வாஹா. 6.5 hours later. நல்லா பக்காவா ரெடியாகி பெங்களூர் ஃபேமஸான மந்தனா இட்லி மற்றும் ருக்குமணி வடை வித் ஸ்வீட் சாம்பார் சாப்பிட்ட உற்சாகத்தோட ஊபர் பயணத்தை ஆரம்பிச்சேன். ஃபைனலி நம்ம பெட்ஃபார் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. செக் இன் பண்ணிட்டு உள்ள போனதும் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ், விதவிதமா மீன்கள், அப்புறம் நிறைய பெட் ஃபுட்ஸ் அண்ட் ஆக்சரிஸ் பிராண்ட்ஸ் இருந்தாங்க. திரும்புற இடம் எல்லாமே நம்ம குட்டி குஞ்சன்ஸ் தான். ஆஃப்டர் லஞ்ச் அவங்கள வச்சு பல வித்தையெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் பெட் பேரண்ட்ஸ் கூட ஒரு Q&A செஷன் நடத்தினாங்க. ஓவரால் இது பெட் பேரண்ட்ஸ்க்கும் சரி, குட்டி குஞ்சன்ஸ்க்கும் சரி, செல்லருக்கும் சரி ஒரு ஒர்த்தான ஈவெண்ட். எனக்கு என்ன வருத்தம்னா இந்த 2 பைத்தியங்களை கூட்டிட்டு போக முடியலையே. ரிட்டர்ன் ரூமுக்கு மெட்ரோல போலான்னு பிளான் பண்ணி ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னது இந்த மாதிரி பெங்களூர் கிளைமேட் குளிருண்டா அப்படின்னு நான் வந்து வாயிலாம் பேசினேன். எப்படின்னா, தம்பி நான் கோயம்புத்தூர் குளிரே பார்த்தவங்க இதெல்லாம் எனக்கு ஏமாத்துற அப்படின்னு பேசினேன். ஆனால் இப்போதான் தெரியுது. ஆனாலும் இந்த பெங்களூர் குளிரில் வாழ்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உமா, உங்கள் குஞ்சுக்கு ஒரு உமா. ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறனால இந்த டோக்கனை எங்கே வைக்கணும்னு தெரியாமல், எந்த பக்கம் போகிற ட்ரெயினில் ஏறணும்னு தெரியாமல் 4 ஸ்டேஷன் தள்ளி போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி கரெக்டான ட்ரெயினில் ஏறி ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கரெக்டான டைமிங்க்கு நான் போனதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொன்னேன். அதை நினச்சாதான் டைமிங்